தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டரை அண்மையில தான் படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த 2 போஸ்டரிலுமே தளபதி விஜய் அவர்களுடைய லுக் இருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த அளவிற்கு பெரிதாக ரசிகர்களை கவரவில்லை அப்படின்னாலுமே, இரண்டாவது லுக் போஸ்டர் அத்தனை விஷயங்களையுமே தூக்கி சாப்பிட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டரே தெள்ள தெளிவாக சொல்லுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக உள்ளதாக செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுவரைக்குமே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, நான் புக் ஆகி உள்ள அனைத்து படப்பிடிப்பையும் முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக சொல்லியிருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா 2026 தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவித்திருந்தாரு. சோ இந்த நிலையில தளபதி 69வது படம் தான் அவருடைய கடைசி படமாக அவரே நிர்ணயம் செஞ்சிருந்தாரா. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவுல மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சோ ரசிகருடைய சந்தோஷத்திற்காக இன்னொரு படம் நடிக்க தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரா. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண இருக்காரு. இந்த படம் ஒரு குறுகிய காலத்துல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனாலதான் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல கமிட் ஆகியிருக்காரா. சோ இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.